புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். பெரியார் பல்கலைக்கழகத்தில் 6 இடங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், வணக்கம். மேலும் விவரம். பெரியார் பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் சேலம் மாநகர போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் தொடர்பாக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த ஊழல் புகார் தொடர்பாக தமிழக ஆளுநர் RN ரவி இன்று காலை 12 மணி அளவில் அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் விசாரணை நடத்துள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் சேலம் மாநகர போலீசார் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 6 இடங்களில் இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர், பேராசிரியர்களுடைய அறைகள் மற்றும் அவர்கள் தங்கக்கூடிய இல்லங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலும் இந்த சோதனையை சேலம் மாநகர போலீசார் நடத்தி வருகிறார்கள். சுமார் 30க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக பல தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டார். பின்னர் தொடர்ந்து அவருக்கு பிணை விடுவிக்கப்பட்டார். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இது 4வது முறையாக இந்த சோதனையானது தற்போது பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழக ஆளுநர் RN ரவி சரியாக 12 மணி அளவுக்கு அந்த பல்கலைக்கழகத்திற்கு வரவுள்ள நிலையில் இந்த சோதனை நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருபுறம் ஆளுநர் வருகை மற்றும் மறுபுறம் சோதனை என்ற நிலை தற்போது இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பெரியார் பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அறைகள் மற்றும் அந்த துணைவேந்தர் அது போல பதிவாளர் ஆகிய இல்லங்களில் இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சோதனை நீடிக்கும் என போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.